Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம Attack Tamil channel. இன்னைக்கான வீடியோல சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டிங்கனா திருமண உதவித்தொகை யாராவது மேரேஜ் ஸ்கீம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன மேரேஜ் ஸ்கீம் அப்படினு கேட்டிங்கனா ஒரு திருமணத்திற்கு உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா கவர்மெண்ட்ல இருந்து இதற்கு முன்னாடி வந்து தாலிக்கு தங்கம் பிளஸ் உங்களுக்கு அமௌண்ட் பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதாவது 8 கிராமும் பிளஸ் உங்களுக்கு நீங்க டிகிரியாக இருந்தா 50000 ரூபாய் பணமும் நீங்க 10th 12th படிச்சிருந்தீங்கன்னா 25000 ரூபாய்ன்ற அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து முற்றிலும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாட்டுல என்னென்ன ஸ்கீம்லாம் அவைலபிளா இருக்கு, அதை எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல இந்த வீடியோல தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம இருங்க. ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணி யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆயிருக்கோ அவங்களுக்கோ இல்ல மேரேஜ் ஆக போறவங்களுக்கோ மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களும் பயனுள்ளதை வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்போ நான் 2 டிஃபரெண்டான ஒரு ஸ்கீம் வந்து நான் வந்து சொல்றேன். ஒன்னு நீங்க வந்து எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரே சேம் கம்யூனிட்டில நீங்க மேரேஜ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் அவைலபிளா கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்காஸ்ட், ஒருவேளை நீங்க வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்றீங்க, கலப்பு திருமணம் பண்றீங்கன்னா அதற்கு தனியான ஸ்கீம் வந்து இருக்கு. 100% இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்கீம் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு. நிறைய பேர் இல்ல அது கேன்சல் ஆயிடுச்சு, இது கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் இதை வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்றேன். அது மட்டும் இல்ல, நீங்க தாராளமா நீங்க அப்ளை பண்ணி உங்களுடைய அமௌண்ட் நீங்க திருமண உதவித்தொகையை வந்து வாங்கிக்கலாம். இப்போ முதல் விஷயமா எந்த ஸ்கீமை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நிறைய நலவாரியங்கள் வந்து இருக்குது. இந்த நலவாரியத்துல குறிப்பா வந்து தொழிலாளர் நலவாரியம், அதாவது கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலியமா உங்களுக்கு திருமண உதவித்தொகையா அதிகபட்சம் 20000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இதற்கு முன்னாடி வழங்கப்பட்டது நீங்க வந்து பெண்களாக இருந்த 5000 ரூபாயும் ஆண்களாக இருந்தா 3000 ரூபாய் விதத்தில் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த தங்கத்துக்கு தாலி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண பிறகு கவர்மெண்ட்ல இருந்து இந்த கட்டுமானத்துல உங்களுக்கு 20000 ரூபாய்ன்ற அமௌண்ட் வந்து திருமண உதவித்தொகையா வந்து கொடுத்துட்டு வராங்க. ஆனா இது திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்காது. திருமணம் ஆன பிறகு அதற்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க சப்மிட் வந்து பண்ணணும். இந்த அப்ளை பண்றதையும் நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். அதன் பிறகு உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனா இதுல வந்து டீடைலா வந்து சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. மறக்காம அதை கிளியரா வந்து தெரிஞ்சு இந்த திட்டத்துல நீங்க பயன் வந்து பெற்றுக்க முடியும். ரெண்டாவதா பார்க்கக்கூடிய திட்டம், ஒருவேளை நீங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிருக்கீங்க, ஒருவேளை எம்பிசில இருந்து நீங்க எஸ்சி வந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இது ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கலப்பு திருமணத்துல வரும். ஒருவேளை பிசி எம்பிசில எல்லாம் கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வந்து இது இன்டர்காஸ்ட்ல வராது. ஒருவேளை நீங்க எஸ்சி இல்ல எம்பிசி இந்த மாதிரிலாம் வந்து மாத்தி வந்து திருமணம் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர். இந்த சோஷியல் வெல்ஃபேர்ல இருந்து இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் வந்து வச்சிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார் நினைவு கலப்பு திருமணம் சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க வந்து பயன்பெற முடியும். இந்த திட்டத்தின் மூலியமா நீங்க வந்து கலப்பு திருமணம் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க இ-சேவை மூலியமா இதை அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இதற்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கணும். உங்க திருமண புகைப்படம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து நீங்க ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கணும். இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வச்சு நீங்க இ-சேவை மூலமா நீங்க கலப்பு திருமணம் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ணி நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 50000 ரூபாய் பணமும் உங்களுக்கு பிளஸ் 8 கிராம் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும். நீங்க 12th 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 25000 ரூபாய் பணமும் உங்களுக்கு 8 கிராம் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஒரு அமௌண்ட் வந்து அவங்க டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. பிக்ஸ்ட் டெபாசிட்ன்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ இது மூலியமா நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னா கலப்பு திருமணம் இது மூலியமா பயன் வந்து பெற்றுக்க முடியும். அதன் பிறகு உங்களுக்கு இந்த நலவாரியம் சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து மீனவர் நலவாரியம் இருக்கு. மீனவர் நலவாரியத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் குறைவா வந்து கிடைக்கும். ஆண்களாக இருந்தா 3000, பெண்களாக இருந்தா 5000 ரூபாய்ன்ற வீதத்துல உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த முதல் சொன்ன பாத்தீங்க அப்படிங்களா, நார்மலா நீங்க எந்த ஒரு திருமணம் பண்ணாலுமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். கலப்பு திருமணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு தம்பதியர்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனா நீங்க தொழிலாளர் நலவாரியத்துல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பெண் தரப்புல இருந்தும் 20000 ரூபாய் வாங்கலாம், ஆண் தரப்புல இருந்தும் நீங்க 20000 ரூபாய் வாங்கலாம். மணப்பெண் மணமகள் இருவருமே தனித்தனியான குடும்பத்திற்கு உங்களுக்கு 20000 என்ற விதத்துல உங்களுக்கு அமௌண்ட் வந்து வாங்க முடியும். இதற்கான ப்ராசஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நீங்க திருமணம் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டை நீங்க வந்து ஓபன் பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டை எப்படி ஓபன் பண்றதுன்னு வந்து கேட்பீங்க. கண்டிப்பா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தொழிலாளர் நலவாரியத்தை கான்டாக்ட் வந்து பண்ணீங்கன்னா அதற்குன்னு சொல்லிட்டு நிறைய சங்கங்கள் இருந்து இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா யூனியன்ஸ் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அந்த யூனியன்ஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா
உங்களுக்கு இந்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து சொல்லிடுவாங்க. பேசிக்கா இதுல என்னென்ன உங்களுக்கு இருக்கணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் புக், ஒரு போட்டோ, SC ST ஆகுதுன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் வந்து பண்ணணும். இந்த டீடைலை வச்சு நீங்க அப்ளை வந்து பண்ணலாம். இப்போ உங்க மகளோ இல்ல மகனுக்கோ மேரேஜ் ஆகுதுன்னா நீங்க பேரண்டா வந்து நீங்க அப்ளை வந்து பண்ணலாம். மகன் மகளுக்கே வந்து இந்த பதிவு வந்து பண்ணிருக்காங்கன்னா அவங்க தாராளமா வந்து பதிவு பண்ணிக்கலாம். இதற்கான ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் சர்வெண்டோ இல்ல PFO இது எதுவுமே வந்து வரக்கூடாது. அதாவது நீங்க மேஸ்திரியா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க வந்து கூலியாளா வந்து இருக்கலாம், தச்சரா இருக்கலாம், கார்பெண்டரா, எது வேணா இருந்தீங்கன்னா தொழிலாளருக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கார்டை தாராளமா ஓபன் பண்ணி நீங்க வந்து இந்த திருமண உதவித்தொகையில பயன்பெற முடியும். குறிப்பா நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப திருமணத்திற்கு பிறகு இந்த அமௌண்ட்டை தான் வாங்க முடியும். ஆனா திருமணத்துக்கு முன்பே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு நீங்க அப்ளை பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகுதுன்னா நேற்று வரைக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பதிவு உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கும். இப்ப இன்னைக்கு நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வந்து கார்டு பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வராது. நேற்றுல இருந்து நீங்க பண்ணிருக்கணும். அதுதான் வந்து டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். கார்டு உங்களுக்கு 1 month ஆன பிறகு அப்ரூவல் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க பதிவு செய்ய டேட்டு திருமணத்திற்கு முன்னாடி நாள் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள். அதை டீட்டெயிலா தெரிஞ்சுங்க. இல்ல நாளைக்கு கல்யாணம் ஆக போதுன்னா இன்னைக்கே நீங்க போயிட்டு கார்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். டீடைல்ஸ் யூனியன் கார்டு வந்து பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்க அப்ளை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். கார்டு பிறகு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு அப்ரூவல் ஆகி வந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி கார்டு கம்பல்சரி நீங்க ஓபன் பண்ணிருக்கணும்ன்ற தகவலை தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை PF உங்களுக்கு வந்து இருக்குது, PF பிடித்தம் வந்து இருக்குன்னா நீங்க மேரேஜ் டைம்ல உங்களால மேரேஜ்க்குன்னு தனியா நீங்க வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வித்ட்ரால் வந்து பண்ண முடியும். இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 monthக்கு முன்னாடி நீங்க கரெக்டா ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்க PFல இருக்கக்கூடிய அமௌண்ட்ல மேரேஜ் ஸ்கீம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜுக்காக அமௌண்ட்டை நீங்க உங்களால வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். அதனால தெளிவா இந்த டீடைலா உங்களுக்கு PFல இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க கிளைம் வந்து உங்களால வந்து போட முடியும். கவர்மெண்ட் தரப்புல இருந்து கண்டிப்பா இந்த திட்டங்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க. இது ஒருவேளை இல்ல வேற எதனா திட்டங்கள் இருக்கு இதன் மூலமா உங்களுக்கு வந்து திருமண உதவி தராங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதோட டீடைல்ஸ் மக்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த டவுட்ஸ் கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியர் வந்து பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.